ரைட். நம்ம இந்த புத்தகத்துல தொடர்ந்து ஜீவனுள்ள தேவனை அறிவதல்ல. கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏன் கடவுளை அறியணும், கடவுளை அறியறதுனால நமக்கு என்ன நன்மை வருது, அதான் அவர் சொல்றாரு. இதை அவர் சொல்லும் பொழுது அதுல முதல்ல சொல்றாரு, கடவுளை அறிவது தான் எல்லா அறிவுக்கும் அவசியமானது, கடவுளை அறியாம இருக்கிறது மதியீனமான காரியம்ன்றார். அதுல 4 விதமான நன்மைகளை நம்ம 4வது பக்கத்துல பாக்குறோம். கடவுளை அறிவதனால நமக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், கர்த்தரை அறிகிறதே அறிவு அப்படின்றத சொல்றார். 2வது விசுவாசம் கடவுளை அறிகிறதன் மூலமா தான் வருது. கடவுளுடைய வார்த்தையை அறியதான் நமக்கு விசுவாசம் வருதுன்றாரு. 3வது ஆவிக்குரிய பலன், கடவுளுக்குள்ளாக நம்ம பலமுள்ளவர்களா இருப்பதற்கு கடவுளை அறியணும் பார்க்கிறோம். 4வது விடாமுயற்சி, அதுக்கு பல வசனங்கள் அவர் சொல்றாரு. ஒரு சில வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். கடவுளை தொடர்ந்து இந்த உலகத்துல விடாமுயற்சியா பற்றி கொள்வதற்கு கடவுளை அறிகிற அறிவு அவசியம். இன்னைக்கு 6வது பக்கத்துல இருந்து கடவுளை அறியாம இருக்கிறதுனால நமக்கு என்ன வரப்போகிறது அப்படின்றத சொல்றாரு. நம்ம பைபிளே பக்கத்துல வச்சுக்கோங்க, அப்பதான் சேர்ந்து படிக்க போகுது. பக்கம் 6. தேவனை அறியாமல் இருப்பதனால் ஏற்படும் ஆபத்துகள். தேவனை அறிவதிலுள்ள நன்மைகளைப் போல அவரை அறியாமல் இருப்பதனால் ஏற்படும் மோசமான விளைவுகள் ஏராளம். அவைகள் அனைத்தையும் இந்த ஆய்வில் நாம் விரிவாக காண முடியாது. இருப்பினும் அவைகளில் மிக அடிப்படையானதும் வேதாகமத்தில் நேரடியாக குறிப்பிடப்பட்டதுமான 6 விளைவுகளை பற்றி நாம் இங்கு சிந்திக்கலாம். நம்முடைய சொந்த சாயலுக்கு ஒப்பாய் தேவனை உருவாக்குவது. சங்கீதம் 50:21. இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தொடர்ந்து குறிப்பு: தேவனை பற்றின மெய்யறிவு இல்லாத போது மனுஷன் தனது சொந்த கருத்துக்களை உருவாக்கி தனது சொந்த சாயலில் தேவனை உருவாக்குவான். அது எப்போதும் தேவனை பற்றிய ஒரு சீர்கேடான, சிதைந்த மற்றும் இழிவான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும். அது எப்போதும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே முடிவடையும். தொடர்ந்து போலியான ஆராதனை. யோவான் 4:22 யாக்கோபின் துறவண்டையிலிருந்து சமாரியா ஸ்திரீயிடம் அவளை குறித்தும் அவளுடைய ஜனங்கள் மற்றும் அவர்களுடைய மதத்தை குறித்தும் இயேசு என்ன கூறினார்? நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். குறிப்பு: நாம் எப்போதெல்லாம் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு வேறு எதையேனும் அல்லது எவரையேனும் தொழுது கொள்ளுகிறோமோ அப்போது விக்கிரக ஆராதனை ஏற்படுகிறது. தேவனை பற்றின மெய்யறிவு இல்லாத போது கிறிஸ்தவத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் கூட இத்தவறை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் சிந்தையில் ஒரு போலியான கடவுளை உருவாக்கி அவர்கள் உருவாக்கின அந்த தேவனை வணங்குகிறார்கள். நம்ம ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு வேற எதையாவது வணங்குறத போலவே ஏதாவது ஒரு மனிதனையும் நம்ம தொழுது கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அங்க போட்டுட்டு எவரையேனும் தொழுது கொள்கிறோம், அதுவும் விக்கிரக ஆராதனை தான். அதுதான் நம்முடைய தேவனை பற்றிய மெய்யறிவு இல்லாம இருக்கும்போது நடக்கிறது அந்த மாதிரி சம்பவம். கடவுளை குறிச்சு நான் அறியாமையில இருக்கிறேன், நான் கடவுளை குறிச்சு அறிய விருப்பம் இல்லைன்னு சொன்னா கடவுளை நான் உருவாக்க முற்படுவேன். இந்த விக்கிரக வழிபாடு உருவாவதற்கான அடிப்படையான காரணமே உண்மையான கடவுளை அறிவிக்கக்கூடிய அறிவுல விருப்பம் இல்லாததுதான். உண்மையான கடவுள் யாருன்னு தேடக்கூடிய தேடல் மனிதனுக்கு இல்லாதனாலதான் அவனா ஒரு கடவுளை உருவாக்க முற்படுகிறான். அப்படி முற்படும் பொழுது இப்ப விக்கிரக வழிபாடுல எப்படி ஒரு சிலை எப்படி உருவாக்குறான்? அவன் கற்பனை பண்ணிதான் உருவாக்குறான். சும்மா ஒரு கல்லை போட்டு உருவாக்கலாம் உருவாக்கலாம். பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஈப்துல இருந்து வனாந்தரத்தை ஆட்சி வர்றாங்க. அப்ப மோசே மலையில கடவுளோடு பிரமாணம் தாங்கிறதாண்டி போயிடுறான். பார்வோன்ட்ட அந்த மக்கள் சொல்றாங்க, மோசே ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணோம், ரொம்ப நாள் ஆச்சு, வர மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒருவேளை மலையில செத்துட்டான் எங்களுக்கு தெரியல, ஆனா எங்களை வலு எடுத்துறதுக்கு நீ கடவுளை உண்டுக்கணும்னு ஆரோன்ட்ட சொல்றாங்க. ஆரோன் என்ன சொல்றான், உன் கை கால இருக்கிற பொன் வளையங்கள் காதணியெல்லாம் கழட்டி கொடுங்க. அவங்க எல்லாம் நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. அந்த நகையை கழட்டி கொடுத்து அதை அக்கினியில அவன் போடுறான். போட்ட உடனே அது கண்ணுக்குட்டியா மாறல, அவன் உருவாக்குறான்.
அவன் அந்த நகையில இருந்து ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி, இதுதான் நீங்க உங்களை வந்து நடத்த தெய்வம் சொல்லணும். இப்ப கண்ணுக்குட்டி எப்படி உருவாக்கணும்? பார்த்து உருவாக்குனா, எகிப்துல அவங்க கண்ணுக்குட்டியை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. எகிப்துல ஏற்கனவே செஞ்ச சிலை கண்ணுக்குட்டியில அவங்க வணங்கினாங்க. இப்ப அதை தான் அவன் அங்க உருவாக்கி கண்ணுக்குட்டியா உருவாக்குறான். ஒரு விக்கிரக வழிபாடு உருவாகும் பொழுது மனுஷன் தனது சொந்த விருப்பத்துலதான் உருவாக்குறான். அதனாலதான் என்ன பண்றான், நீங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நார்மல் சிலையா விக்கிரக சிலை இருக்காது. ஒண்ணு 10 கை இருக்கும், இல்ல நாக்கு கீழே இருக்கும், இல்ல தலை பெருசா இருக்கும், 10 தலை இருக்கும், இல்ல கண்ணு முண்டக்கண்ணு மாதிரி இருக்கும். ஏன் அப்நார்மலா உருவாகுறான்னா, இப்படிலாம் நான் வணங்கக்கூடிய கடவுள் இருக்கணும் நான் விரும்புறான் மனசு, அப்படிதான் உருவாகும். அதோடைய இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் தான் குரங்க மனுஷனாக்குறான், பாம்பை மனுஷனாக்குறான். அவனுக்கு எதெல்லாம் பயம் கொடுக்குதோ அதெல்லாம் கடவுளாக்கிடுவான். நாயை கடவுளா கும்பிட மாட்டான். நீங்க நல்லா நாய் சிலை நீங்க பார்க்க ரொம்ப அரிது. வீட்டுல வளர்க்குற கோழி சேலையெல்லாம் சேவெல்லாம் வைக்க மாட்டான், ஆடை வைக்க மாட்டான். அவன் எதெல்லாம் பார்த்து பயப்படுறானோ அதெல்லாம் கடவுளாக்கிடுவான். பாம்பு, ராட்சசம், இந்த மாதிரி குரங்கு, புலி, சிங்கம், இதெல்லாம் கடவுளா. மாரியாத்தா பாத்தீங்கன்னா ஒரு பத்திரகாலினா அது சிங்கத்து மேலதான் உட்காந்துருக்கு. ஏன் அது ஆட்டுக்குட்டி மேல பார்த்தா ஒழுக்கமா மாறலாம். ஒழுக்கமா மாறலான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒழுக்கமா அப்படி மாற முடியுங்களா? பயம் உங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்காதுல்ல. ஒழுக்கம் அப்படின்னா நீங்க உங்க மனசாட்சியில சரியானதை செய்யணும் அப்படின்றத நினைச்சு நீங்க வைக்கக்கூடிய சட்டம் தான் ஒழுக்கம். அப்ப அதை வந்து நீங்க சரியான ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உருவாகும். ஒரு பயந்து போகக்கூடிய ஒரு சிலையை வச்சு எனக்கு ஒழுக்கம் உருவாகும். என்னன்னா கடவுளை வந்து எனக்கு மேற்பட்ட சக்தியா இருக்கிறனால தனக்கு எதெல்லாம் பயத்தை உண்டு பண்றோ அதை கடவுள் ஆகுவான். எனக்கு எப்படி பிடிக்குமோ அதான் கடவுள். அன்பு செலுத்துற மாதிரி ஒண்ணு அவன் ஆசைப்படுற மாதிரி இருக்கும். அவளுக்கு எது பிடிக்குதோ அதை கடவுளா வச்சுக்கணும். இதான் எல்லா விக்கிரக வழிபாடுடைய அடிப்படையான. ஒவ்வொரு கோயிலையும் நீங்க போய் அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய இறுதியை எவ்வளவு கொடூரமானது நீங்க பார்க்கணும். கடவுள் அறகுற ட்ரெஸ்ல தான் வந்து மோசமான ஒரு பிம்பத்துலதான் கடவுளை வச்சுக்கேன். அவனுடைய இச்சையா ஏன் அதை செய்யறான்னா உண்மையான கடவுளுடைய அறிவு. அதான் ஒரு சங்கீதம் 50 எச்சரிக்கிறாரு, யோவான் 4 எச்சரிக்கிறார். நீ விக்கிரகத்தை செய்யும் பொழுது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் நீ நினைவு கொண்டா, ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு நீ செஞ்ச எல்லா கடவுளுக்கு ஒத்த சாயலையும் உனக்கு முன்பாக நிறுத்துவேன். இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. பல பாகால அவங்க கும்பிட்டாங்க. கடவுள் நியாய பிரமாணத்துல தான் யாரும் வெளிப்படுத்திய பொழுதும் அந்த கடவுளை நிராகரிச்சு சுய இச்சைகளுக்கு ஏற்ற கடவுளை அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதான் சொன்னாரு, உன்னே மாதிரி நான் அமைதியா இருக்க மாட்டேன், நீ பண்ண ஒவ்வொரு அநியாயத்தையும் நியாயத்துக்கு கொஞ்சம் நிறுத்துவேன், இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. அதான் அவர் சொல்றாரு, மனிதன் தன் சொந்த சாயல்ல கடவுளை உருவாக்கும் பொழுது கடவுளை பற்றிய சீர்கேடான சிதைந்த இழிவான கண்ணோட்டத்தை அவன் கொண்டிருக்கிறான். கடவுள் அவன் பரிசுத்தமா உண்மையா நீதியால இருக்க பிரியப்படும். அவன் பாவம் இருக்கு எப்படி இருக்குதோ அப்படிதான் கடவுளை எதிர்பார்க்கும். அப்படிதான் கடவுளை அவன் உருவாக்கி வைக்கிறான். ரெண்டாவது, அது போலியான ஆராதனைக்கு அது நடத்தும். சமாரியா ஸ்திரீட்ட அவர் பேசும்போது அதான் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது. ஏன்னா அவங்க கையில வேதம் இருந்த பொழுது எருசலேம்ல தான் கடவுள் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அங்கதான் மகிமையை வெளிப்படுத்தான்னு ரொம்ப தெரியும். ஆனா அவர்கள் யூதர்களை வெறுத்தனால அவர்களுக்குன்னு ஒரு தனியா மலையை உருவாக்கி இங்கேயும் கடவுள் இருக்கிறாரு, இங்கேயும் மூர்த்திதாக்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது ஆசீர்வதிக்கப்படும் ஏசு சொல்றாரு. இது கிடையாது, வேதம் சொல்லக்கூடிய வழிமுறைக்கு தான் அவர்கள் கொல்லப்படுறாரு. உண்மையான கடவுளை விட்டு விலகக்கூடிய எல்லாமே விக்கிரக ஆராதனை அப்படின்றார். கடவுளை பற்றிய மெய்யான அறிவு இல்லாத பொழுது கிறிஸ்தவத்தோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுபவர்களும் இதை செய்கிறார்கள். இதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல விக்கிரக வழிபாடு தான் வந்துச்சு. ரோமன் கத்தோலிக்க சபையிலையும் சில உருவாச்சு அப்படின்னா வேதத்துல கடவுள் வெளிப்படுத்திய அந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்கவும் கீழ்ப்படியவும் மறுக்கிறார்கள். அதனாலதான் அவங்கள்ட்ட வேதம் பெருசா இருக்காது, கடவுளுடைய வார்த்தைக்கான கனம் இருக்காது, வேதத்தை படின்னு சொல்ல மாட்டாங்க.
வேதத்துல இருந்து கடவுளை தேடுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஆலயத்துக்கு வந்து மெழுகுபத்தியை கொடுத்துருந்தா. ஏன்னா இந்து கலாச்சாரத்துல வந்து சூடம் கொடுக்குறான், பத்தி வைக்கிறான். அதனால இங்க நீ ஒரு மாலை போடு, ஒரு ரோசாப்பூ மாலை போடு, மல்லிகைப்பூ மாலை போடு, மெழுகுதிரி கொடுத்தோம்னா அந்த பழக்க வழக்கத்தை இல்லை. ஏன்னா வேதம் மேன்மையா, வேதத்துல இருக்க ஜீவனுள்ள வேதனை மக்கள் அறியக்கூடாது. எந்த சிலையை, ஒரு சிலையை வச்சா 2 சிலையை வச்சா மறித்து போன எல்லா பசுத்தவன்களுக்கும் ஒரு சிலையை உருவாக்கு. இது வெறும் சிலைன்னு மாத்திரம் இல்லை. இன்னைக்கு பல சபைகள்ல போதகர்கள் இந்த இடத்த எடுத்துக்கிறாங்க. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் போதகர்கள் தாங்கள் எடுத்துக் கொள்ளும் போது அவர்கள் விக்கிரக வழிபாடாக எண்ணப்படுகிறார்கள். அந்த சபையவே அந்த போதகர் இந்த போதக சபைக்கு நாங்க போறோம், இயேசு நடத்துற கூட்டத்துக்கு போறோம்லாம் சொல்ல மாட்டான். கடவுளுடைய வார்த்தை சொல்லப்படுகிறேன்னு சொல்ல மாட்டான். மோகன்சி நடத்துறாரு, அதனால அங்க போறோம். ஆள் தினகரன் வராரு, அங்க போறோம். இப்ப ஏன் அவன் சொல்றான்? அப்ப அவங்க சொல்லக்கூடிய கடவுளுடைய வார்த்தை அவங்களுக்கு பெருசா தெரியல. அந்த மனிதர்கள் அங்க விக்கிரக வழிபாடா மாறுகிறார்கள். ஆமா, எங்க மனுஷன் மறைகிறானோ அங்கதான் கடவுள் உயர்ந்திருக்க முடியும். கடவுள் உயர்ற இடத்துல எந்த மனிதனுக்கும் எந்த மேன்மையும் கனமும் கிடையாது. மனுஷன் பேரும் அழிக்கப்படும். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். நம்ம கடவுள் அறியாம போனா இதை நம்மளே செஞ்சிருவோம். நம்மளே சில மனிதர்களை கடவுள் ஆக்கி வச்சிருவோம். சில பேருக்கு சிறப்பான தாளம் இருக்குது, சில பேர் கடவுள் நெருங்கி இருக்கிறாங்க, நம்மளா செய்ய ஆரம்பிச்சு. அதான் ஆண்டவர் இங்க தப்புன்றார். ரைட். இப்ப 3, 4 லட்சுமி அப்படியே வாசி நைட் அப்படியே. அவிசுவாசம் அல்லது விசுவாச குறைவு. ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? குறிப்பு: சுவிசேஷ பிரசங்கிப்பதை பற்றி இந்த வேத பகுதி நேரடியாக குறிப்பிட்ட போதிலும் தேவனை பற்றின அறிவை பொறுத்தவரை இது ஒரு பரந்த பயன்பாட்டை கொண்டுள்ளது. தான் அறியாத தேவனை எப்படி ஒருவனால் ஆராதிக்க முடியும்? இரட்சிப்பதற்கு வழிவகுக்கும் பாவியின் விசுவாசத்திற்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்வதற்கான தேவையான விசுவாசியின் விசுவாசம் மற்றும் தேவன் மீதான நம்பிக்கைக்கும் இது பொருந்தும். நாம் ஏற்கனவே சங்கீதம் 9:10 கற்றுக்கொண்டதை போல தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களால் மட்டுமே அவரில் தங்களை நம்பிக்கையை வைக்க முடியும். பாவத்தை பற்றிய ஓர் அலட்சியம் அல்லது அக்கறையற்ற பார்வை. 1 கொரிந்தியர் 15:34 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபையை கடிந்து கொண்டார். ஏனென்றால் அவர்களில் விசுவாசிகள் என்று கூறும் சிலருக்கு தேவனை பற்றிய மெய்யான அறிவு இல்லை. தேவனை பற்றிதான இந்த அறியாமை 2 ஆபத்தான மற்றும் வெட்கக்கேடான விளைவுகளை ஏற்படுத்தியது. தேவனுக்கு பயப்படுறவன் பாவத்துக்கும் பயப்படணும். ரெண்டே பிரிக்க முடியாது. பாவத்துக்கு பயந்தாதான் செய்யாம இருப்பீங்க. பாவத்தை நீ எப்படி செய்யாம இருப்பீங்க? இப்போ ஒரு தீ எரியுதுங்கயா, தீ எரியுதுன்னு நீங்க துணிஞ்சு போவீங்களா, இல்ல தீ எரிய அழிச்சிருந்து விலகி போவீங்களா? தீய குறிச்ச பயம் நமக்கு தேவையில்லையா? ஒரு பள்ளம் இருக்குது, பெரிய பள்ளம். இந்த பள்ளம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் சொல்ல முடியாது. இந்த பள்ளத்துல இருந்தா எனக்கு ஆபத்துன்ற பயம் எனக்கு வரணும், வந்தாதான் நான் விலகி போகணும். வேத ரெண்டையுமே சொல்லுது. இப்ப கடவுளை குறிச்ச பயம் எனக்கு எப்ப வரும்னா, கடவுள் பரிசுத்தமா நீதியுமா இருக்கிறான்ற அறிவு எனக்கு வரணும். இப்ப கடவுள் பரிசுத்தம் நீதியுமா இருக்கிறான்ற அறிவு எனக்கு எப்ப பயத்தை உண்டு பண்ணும்னா, நான் பாவத்துல இருக்கிறேன்ற உணர்வு வந்தாதான் எனக்கு பயத்தை உண்டு பண்ணும். வெறும் அவருடைய குணாதிசயம் மட்டும் அவருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கொடுக்காது. அவருடைய குணாதிசயத்துல நான் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறேன்றதுதான் அவரை அணுகிறதுக்கு எனக்கு பயம், இந்த பாவத்தை செய்கிறதற்கு எனக்கு பயம். ரெண்டையுமே ஸ்டேபிளா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க அவர் என்ன சொல்றார்? முதல்ல நான் கடவுளை அறியறதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா கடவுள் மீதான விசுவாசம் எனக்கு இருக்காது.
நீங்களும் நானும் தொடர்ந்து நண்பர்களா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இப்ப நீங்க நானும் ஃப்ரெண்டு நான் சொல்றீங்க, அதுக்கு என்ன அடையாளம்? அவங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். நான் உங்களை பத்தி புரிஞ்சு ஆ ஆ ஒரே கருத்து எப்பயா இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களுக்கு எனக்கு ஒரே கருத்து எப்படி இருக்கும்? சரி, எப்படி பாவம் செய்யாம இருக்க முடியும்? நீங்க யாரு அவ்வளவுதான். இப்ப நான் யாருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அடுத்த நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? நான் வந்து பழகுனா தெரியும். பேசணும், ஆ. உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறோம். உங்களோட ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க. பாத்தீங்களா? அப்ப உறவு பலப்படுறதுக்கு கரெக்ட். ஆ ஆ ஆ ஆ correct. அப்ப என்ன வேணும்? நீண்ட நாள் பழகணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், இந்த உறவு பலப்பட்டாதான் நம்முடைய உறவும் ஆகா இவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் சொல்லுவேன். எல்லாரையும் சொல்ல மாட்டேனே, உங்களை மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாளா இருக்கிறோம். இப்ப அப்படிதான் சொல்றாரு, கடவுள் மீதான எனது விசுவாசம் அது குறையாம பலமா இருக்கணும்னா கடவுளுடைய அறிவுல நான் தொடர்ந்து வளரணும். நான் கடவுள்கிட்ட பேசணும், கடவுள் என்கிட்ட பேசணும், கடவுள் என்கிட்ட பேசணும், நான் கடவுள்கிட்ட பேசணும். கடவுள் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன செய்யணும்? நான் கடவுள்கிட்ட பேசுறதுக்கு ஜெபம் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம செய்யணும். இப்ப உண்மையான கடவுளை அறியக்கூடிய அறிவை ஒருத்தன் செய்யாம இருந்தான்னா, பாருங்களேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் சர்ச்சுக்கு போங்க, வீட்டுல சும்மா இருக்கு, சும்மா வந்து வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவன் கடவுளை அறிகிறத நெக்லெக்ட் பண்றான். அவன் நிராகரிக்கும் பொழுது கடவுள் மீதான விசுவாசம் அவனுக்கு எப்படி வரும்? இப்ப நீங்கள் நானும் பழகுனாதான், எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டா, ஒரு பிரச்சனை வந்தா, ஐயா நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்க முடியும். நான் உங்கள்கிட்ட பேசுறதே இல்லை, உங்களை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் உங்களை பாக்குறேன். உங்களை போன் போட்டு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஏன் யாரு போகணும், யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்னா கடவுளோடு கடவுளை அறியாம இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை. ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த வர்றதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறோம்? இவர் வரலைன்னா ஏன் கேட்கணும், நீங்க வரல நீங்க ஏன் கேட்கணும்னா, இந்த கடவுளுடைய வார்த்தையை நீங்க கேட்கதான் கடவுள் மீதான விசுவாசம் உங்களுக்கு இறுக்கமா இருக்கும். கடவுளை அறிகிறத நம்ம விட்டுட்டோம், அது டெய்லி பைபிள் ரீடிங்கா இருக்கட்டும், நம்ம சபையா கூடி ஆராதிக்கிறத நம்ம நிராகரிக்க கடவுள் மீதான பக்தியும் விசுவாசமும் தேஞ்சு போயிடும். ஒரு தீ வந்து எப்பயுமே கட்டையை வச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தீயில இருக்கிற கட்டையை நீங்க உருவிட்டே இருந்தீங்கன்னா தீ அப்படியே அணைஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடும். இதுக்குதான் கடவுளை குறிச்ச அறிவு எனக்கு தேவை. அதான் அவர் சொல்றாரு, அவர்கள் விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் விசுவாசம் இருக்கும். கேட்கறத நான் காதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி எனக்கு விசுவாசம் வரும்? நான் காதை க்ளோஸ் பண்றேன், என் நிலைமையை மட்டுமே பார்த்துட்டே இருக்கேன், கடவுளை குறித்து எனக்கு அறிவு வராது. அப்போ நான் தோத்து போவேன், நான் விழுந்து போவேன். அதான் அவர் என்ன சொல்றார், அறியாத தேவனை ஆராதிக்க முடியாத, தேவனை அறிவது விசுவாசத்தை கொடுக்குது, விசுவாசம் நம்பிக்கையை கொடுக்குது, நம்பிக்கை கடவுள் மீது பற்றுறுதியை கொடுக்குது. அதேதான் 1 கொரிந்தியர் 15:4 சொல்றாரு, கடவுளை குறிச்சு அறியாம இருக்கக்கூடிய இன்னொரு ஆபத்து, பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்ற விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள். கடவுளை அறிஞ்சாதான் பாவம் செய்யாம இருக்க முடியும். நிதானமா நீதிக்கேற்ற காரியங்களை நான் செய்யணும்னு சொன்னா கடவுளை குறிச்சு அறிவு இருக்கும். கடவுளை அறிய அறிய பாவத்தினுடைய ஆபத்தை நான் அதிகமா உணர்கிறேன். குறிப்பில சொல்றாரு, பாவம் என்னும் சொல் குறியை தப்ப விடுதல். என்ன குறியில இருந்து நான் தப்புறேன்? கடவுள் எனக்கு ஏற்படுத்திய சட்டத்துல இருந்து நான் வழி விலகிறது தான் பாவம். அப்ப எனக்கு ஒரு ரோடு போட்டு அந்த ரோட்ல என்னை நடன்னு கடவுள் சொல்றாரு. அந்த ரோட்ல நான் நடக்கிறது என்பது பாவம் செய்யாம நீதியின்படி வாழ்ந்துட்டே இருக்கிறேன்.
இதுல இருந்து நான் எப்போ வழி விலகுவேன், இந்த ரோட்டோட பாதை எனக்கு தெரியாம போனா வழி விலகும். இந்த ரோட்டோட பாதையில இருந்து எனக்கு தெரியாம போறது காரணம் என்ன, நான் வேற ஒரு ரோட்டை பார்த்து போவேன். இந்த ரோடு நல்லா இருக்கு, இந்த ரோட்ல போகும்போது சரியான ரோட்டுக்கு நான் போக முடியாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை. அந்த பாதை எப்படி பாவம் வரும்? அதுதான் நீதி கேட்ட பாதை, ஜீவனுக்கு ஏற்ற பாதை. நீங்க நீதியை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா வராது. இப்ப பேதுரு படகுல பயணிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க படகுல பயணம் பண்ணுங்க, அந்த அக்கறைக்கு போங்கன்றார். அக்கறைக்கு போகும்பொழுது ஒரு பெரிய புயல் எடுத்துச்சு. அவங்களால இயேசுவை சிந்திக்க முடியல, இயேசு காப்பாற்றுவான நம்பிக்கை எல்லாம் கத்தி புலம்பிட்டுறாரு. இயேசு என்ன பண்றாரு, மலையில இருந்து தண்ணியில கடலை நடந்து வர்றாரு. கடல்ல நடந்து வந்து, நான் உங்களை நான் சந்திக்கிறேன், உங்களை பாதுகாப்பா இருக்கேன். பேதுரு என்ன சொல்றான், நீரே ஆனால் நான் நடந்து வர எனக்கு அனுமதி வேணும். ஆனால் நம்ப முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நடந்து வாங்க. இப்ப கடல்ல அவன் காலடி வைத்து நடந்து போறான். அவன் இயேசுவை பார்த்துட்டே நடந்து போறான், நடக்கிறான். பக்கத்துல விசுன்னு ஒரு புயல் அடிக்குது, ஒரு காத்து எழும்புது. அப்ப டக்குன்னு இங்கிட்டு பாக்குறான். இதுதான் பாவம். தண்ணியில என்ன பார்த்து வான்னு சொன்னா அவரை பார்த்து நடந்துதானே போகணும். அந்த பார்வையில எப்படி பாதை வரும்? பாதை எங்க வருது? மகிமையான கடவுள் தண்ணியில நிக்கிறவரை பார்க்கறத விட்டுட்டு சூழ்ந்து இருக்கிற பிரச்சனை சத்தம் வந்த உடனே இப்படி புயலை பார்த்துட்டான். ஐயோ அப்படின்னு பார்த்த உடனே கீழே உள்ள விழுந்துட்டான். இப்ப பாவம் நமக்கு இப்படிதான் வருது. பாவம் வந்து நம்மளை சுத்தி எல்லா இடங்களும் நெருக்கிட்டுதான் இருக்குது. ஆனா நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய பார்வையில போகும் பொழுதுதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். அப்ப கடவுளுடைய அறிவு, நீங்க உங்க சிந்தையிலேயே கடவுளை அறியல அப்படின்னா இதனாலதான் நம்ம எல்லா முறையும் ஏன் நம்ம பாவத்தை திரும்ப திரும்ப ஆழமா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பாவத்தினுடைய ஆபத்தையும் விளைவையும் உணராம கடவுளுடைய நீதியையும் பரிசுத்தையும் உணரவே முடியாது. நீங்க அசுத்தத்துல இருக்கீங்கன்னு எப்ப தெரியும்னா, சுத்தத்தை சரியா பார்த்தாங்க. சுத்தம் எவ்வளவு மேன்மையா இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க எவ்வளவு அசுத்தமா இருக்குன்னு தெரியும். நீதி எவ்வளவு எதிர்பார்க்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க எவ்வளவு அநீதின்னு தெரியும். அதான் நம்ம ஏன் சிலுவையை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, சிலுவை தான் பாவத்துடைய கொடூரத்தை சொல்லுது. சிலுவை தான் நமக்கு வர வேண்டிய தண்டனை. அதை பார்க்கும்பொழுதுதான் நம்முடைய நிலைமையை குறித்து நம்ம பயப்படுறோம், கடவுளுடைய நீதியின் பாதையில போறோம். அதுக்குதான் அது அவசியம். ரைட். 5வது, உலகத்துல அக்கிரம துன்மார்க்கமான செயல்கள் ஏற்படுவதற்கான காரணமே கடவுளை பற்றிய அறிவு மனிதனுக்கு இல்லாது. கடவுளை குறிச்ச அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா, கடவுளை குறிச்ச அறிவுன்னு என்னது? அவரை பற்றிய குணாதிசயம். அவரை பற்றி ஒவ்வொரு குணாதிசயமும் ஒரு சட்டத்தை எனக்கு சொல்லுது. அவர் பரிசுத்தர்னு சொல்லும்போது நான் பரிசுத்தமா வாழணும். அவர் உண்மையிலன்னு சொல்லும்போது நான் உண்மையிலவனா இருக்கணும். நீங்களும் பரிசுத்தராயிருங்க. இந்த மாதிரி அவருடைய எல்லா குணாதிசயமும் எனக்கு ஒரு சட்டத்தை சொல்லுது. அவர் நீதியா இருக்கிறாருன்னா நான் அநீதி செய்யக்கூடாது. அவர் எல்லாம் அறிந்தவர்னா அவருக்கு முன்பாக நான் எதையும் மறைக்க கூடாது. அவர் எல்லா வல்லமையுடையவர்னா அவரை நான் நம்பி சார்ந்து இருக்கணும். ஒவ்வொரு முறையும் நான் கடவுளை அறியும் பொழுது எனக்கு ஒரு புது சட்டத்தை நான் கத்துக்கிறேன். இப்படி இருக்கிறார் கடவுள், நான் இப்படி இருக்கணும். இப்படி இருக்கிறார் கடவுள், அப்ப நான் இதுக்கு கீழ்ப்படியணுன்றதை நான் கத்துக்கிறேன். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் கடவுளை நம்ம அறியும் பொழுது கடவுளுடைய சட்டம் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒழுக்கத்தை கொடுக்குது. இப்ப நான் கடவுளை அறியலைன்னா எனக்கு சட்டம் தெரியாது. சட்டம் தெரியாதுன்னா நான் விதிக்கிறதா சட்டம். இதுதான் இன்னைக்கு உலகத்தறிய பிரச்சனை. நீதிமொழிகள் அந்த வசனத்தை சொல்றாரு பார்த்தீங்களா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம்னா பாருங்க, பைபிளே தெளிவா சொல்லுது. தீர்க்க தரிசனம்னா மனிதனுக்கு மறைவா இருக்கிறத வெளிப்படுத்துறது அல்ல. தீர்க்க தரிசனம்னா மனிதனுக்கு சொப்பனத்துல புதுசா சொல்றது அல்ல. தீர்க்க தரிசனம், பைபிள்ல ஒரு தீர்க்கதரிசி எழும்புறான்னா அந்த தீர்க்கதரிசி கடவுளுடைய நியாய பிரமாணத்தை மக்களுக்கு நினைப்பூட்டும்படியாக அனுப்பப்படுறான். எலியா, எலிசா, எசேக்கியேல், ஏசாயா, தானியேல் எல்லாரும் என்னத்துக்கு எழுப்பப்படுறாங்க? நீ கடவுளுடைய சட்டத்தை மீறிட்ட,
கடவுளுடைய சட்டத்தை மறந்துட்ட, அந்த சட்டத்தை மறுபடியும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படுறான். தீர்க்கதரிசி சுயமா எதையும் பேச மாட்டாங்க. 1 பேதுரு 2 பேதுரு 1 சொல்லுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் சுயமா பேசுறவன் கிடையாது. கடவுளுடைய சட்டத்தை பேசுறதுக்கு தான் தீர்க்க தரிசனி அனுப்பப்படுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறவர்களை கண்டிப்பதற்கு தீர்க்க தரிசி அனுப்பப்படுகிறான். யோனாவா இருக்கலாம், நல்கியாவா இருக்கலாம், ஆகாயா இருக்கலாம், எல்லாரும் ஒரே காரியத்தை. அதனால அவர் இங்க தெளிவா சொல்றார். தீர்க்க தரிசனம்ன்றது வேத சட்டங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுடைய அறியாமையை சொல்லி அவர்கள் கட்டுப்பாடுட்டு வாழ்கிறார்கள். அது எக்ஸாம்பிள் தான் நியாயாதிபதிகள் புத்தகம். நியாயாதிபதிகள்ல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. மோசை இருக்கிற வரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்தான். மோசைக்கு அடுத்து யோசுவா தீர்க்கதரிசியா இருந்தான். யோசுவாக்கு அப்புறம் யாருமே இல்லை. யோசுவாக்கு அடுத்த தீர்க்கதரிசிகள் இல்லாதனாலதான் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண சட்டத்தை போதிக்கிறவன் எவனும் இல்லை, ஜனங்களை கண்டிக்கிறவன் எவனும் இல்லை. நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் எப்படி கட்டுப்பாடற்று பாகாலையும் உபச்சாரத்தையும் செஞ்சாங்க, சிம்சோன் எவ்வளவு தூரம் பாவம் செஞ்சான், ஒரு லேவியனுடைய மனைவிக்கு எவ்வளவு கொடூரமா செஞ்சாங்க. ஏன்னா அதான் சொல்றது, இஸ்ரவேல்ல ராஜா இருந்தா சட்டம் போட்டிருப்பாங்கல்ல, ராஜா இருந்தா சட்டம் போட்டு ஒழுக்கமாறன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. வாசி. அதான் அந்த புக்ல எழுதிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப காரணம் என்னன்னா, ஏன் தன் பார்வைக்கு சர்போனைப்படி செஞ்சு வந்தானா, ராஜா இருந்தா சட்டம் போட்டிருப்பான், ஒழுக்கம் இருந்திருக்கும், கட்டுப்பாடு இருந்திருக்கும், பயந்து இருந்திருக்கும். அந்த தீர்க்கதரிசி இல்ல, அந்த ஆசாரியம் இல்ல, கடவுளுடைய மனுஷனை இஷ்டப்பட்டு வாங்கினான். அததான் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அது திரும்ப ஓசியார சொல்லும் பொழுது அதேதான். அவர்கள் ஜனங்கள் கடவுளுடைய சத்தியத்தை அறியாதனால உண்மையில்ல, இரக்கம் இல்ல, அறிவு இல்ல, பொய் சொல்லி கொலை செஞ்சு திருடி விபச்சாரம் பண்ணி போனாங்க. சின்ன சொல்லுங்க. புத்தகத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க? இயேசுக்கு முன்னாடி நிறைய பேர் அனுப்பப்பட்டாங்க. இயேசுவுக்கு பின்னாடி அவர் தான் கடைசி அனுப்பப்பட்டார். இயேசுநாதர் தான். ஆமா. இப்ப சொல்ற தீர்க்கதரிசிகள் இயேசுவுக்கு முன்னாடி உள்ளவங்க. தீர்க்கதரிசிலேயே பெரிய தீர்க்கதரிசி யோவான் தான் இயேசுவை சொல்லி முடிச்சிட்டார். அவனுக்கு அப்புறம் பெருசா ஒருத்தன் எழும்ப போறதுன்னு அவரே சொல்லிட்டார். இன்னைக்கு நமக்கு தீர்க்கதரிசி அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு நீங்கள் நானும் தெரிஞ்ச மாதிரி கடவுளுடைய ரட்சிப்பெல்லாம் ஃபுல்லா தெரியாது. இப்ப இயேசுநாதர் தான் கடைசியா வந்து தீர்க்க. ஆமா, அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி இருந்தாங்க. அவங்களுக்கு ஏன் இயேசுநாதருடைய மதிப்பு மரியாதை அவங்களுக்கு வரல? அவர்களுக்கு கடவுள் ஏன் வெளிப்படுத்தலன்னு சொன்னா, அவங்க முழுமையா இயேசு அறியலனாலும் இயேசு வருவாரு நம்புறாங்க. நம்ம 2000 முன்னாடி மரிச்சு போன இயேசுவை நம்புறோம். அவங்க எதிர்காலத்துல நம்மளை விட பெரிய ஒரு தீர்க்கதரிசி வருவாரு நம்புனாங்க. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களும் இயேசுவை தான் நம்புனாங்க. ஆனா அவங்களுக்கு நிழலாட்டமா இருந்துச்சு, மூடி வச்ச மாதிரி. கடவுள் எப்படி ரட்சிப்பாரு, எப்படி பாவத்தை மன்னிப்பாருன்னு தெரியாது. அவங்க பலி செலுத்தி அடையாளமா பார்த்தாங்க. நம்ம இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா அதை பார்க்கணும். அவங்க காலத்துக்கு தேவையானதை கடவுள் கொடுத்தாரு, நம்ம காலத்துக்கு தேவையானதை இதை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சட்டம் மனிதனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் சட்டம் ஆகுறான். நான் ஒரு பிரதமர் ஆனேன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் சட்டம், நான் என்ன விரும்புறோம் அதான் சட்டம். எது நீதி எது சரி அது சட்டம் ஆகாது. ஒரு 100 பேர் சேர்ந்து ஆணு கல்யாணம் பண்றது சரி சட்டமா மாத்துங்கன்னா கவர்மெண்ட் என்ன பாக்குது, அது நீதியா அது உண்மையான்னு பார்க்க மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க அப்ப அதை சட்டமாக்கலாம், அப்படிதான் கவர்மெண்ட் பாக்குது. மக்களுக்கோ கோர்ட்டுக்கோ யாருக்குமே எது நீதி எது சரின்ற அறிவு இல்லாதனால அவனுக்கு பிடிச்ச ஒரு சட்டத்தை போட்டுக்கிறான். உயர் நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது இல்லைன்னு, உச்ச நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பை கீழ் கோர்ட்டு இல்ல அது பொய்ன்னு ஏன் வருது? எல்லாரும் ஒரே புக்கை தான் வச்சிருக்கிறான், ஒரே சட்ட புத்தகம் தான் இருக்குது. இவன் ஒண்ணு சொல்றான் அவன் ஒண்ணு சொல்றான். மனநிலைக்கு தகுந்த மாதிரி தீர்ப்புகள் வரும். படிக்கிற படிப்பை எப்படி நினைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய அறிவு வேலை செய்யும். அப்ப எழுதி கொடுத்த புத்தகத்துக்கு என்ன மதிப்பு? சட்ட புத்தகத்தை எழுதி கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு என்ன மதிப்பு? இது தேவையில்லை, நான் போறதான் சட்டம்ன்றான். அதனால கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா இந்த புத்தகத்தை கிழிக்கணும்ன்றான். இது கடந்து போச்சுன்றான்.
இந்த சட்டத்தை கிழிச்சிடலாம், நீ தேவையில்ல, புது சட்டத்தை கொண்டு வருவோம். ஆமா, சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாதனால இந்த சட்டம் அவனுக்கு சுத்தப்படுத்துறதுனால நமக்கு ஏற்ற சட்டத்தை உருவாக்கணும். அம்பேத்கர் எழுதுன சட்டத்தெல்லாம் இன்னைக்கு இல்லாம ஆக்கணும். இப்ப இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரலாம். இப்ப இன்னொரு ஆட்சி வந்துச்சாக்க அதை மாத்தோம்ல. ஆமா, மனிதனுக்கு தகுந்த மாதிரி சட்டம் மாறுறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்ப அது ஏன் பிரச்சனை? கடவுளை அறியல. கடவுளை அறிஞ்சாதான் சட்டம்னாவே என்னன்னு தெரியும். ஏன்னா கடவுள் சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காரு, இப்படிதான் வாழணும் சட்டம் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த வாழ்க்கையை இஸ்ரவேல் மக்களும் வாழல, இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் வாழல. நிறைய கிறிஸ்தவ நாடுகளே கிறிஸ்தவ சட்டத்தெல்லாம் இன்னைக்கு மாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப கடவுளை அறியாதன்னா அக்கிரமம் பெருகும். கடைசி அந்த ஒண்ணு முடிச்சிடலாம், இதோட லாஸ்ட் அவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அந்த மைக்க ஐயா டெபோட்ட கூட வாசி 6வது எடுத்துக்கீங்க. தெய்வீக நியாய தீர்ப்பு மற்றும் அறிவு. ஆமா, ருசியா 4 அதான் சொல்றாரு, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறாரு. ஏன் ஒரு மனுஷன் கடவுளுடைய கோபத்தை சந்திக்கிறான் அப்படின்னா, கடவுளை குறிச்சு அறியாதனாலதான் சந்திக்கிறான். கடவுளை குறிச்சு அறியாதனால, அதாவது நீ அறிவை வெறுத்த, நான் உன்னை வெறுத்தேன். நீ வேதத்தை மறந்த, நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை, அந்த சட்டத்தை, அந்த வெளிப்பாட்டை அடுத்த ஜெனரேஷனுக்கு அவன் கொண்டு போனான்னு சொன்னா அவனுக்கு சங்காரம் உண்டு. அதான் அவரு திரும்ப அங்க சொல்லும் போது சொல்றாரு, ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே நடக்க வைக்கிற அப்படின்னா உண்மை இதுதான், இதான் சரின்னு தெரிஞ்சு அவன் கடவுள துணிகரமா நிராகரிச்சு அவன் அநியாயம் செய்யும் பொழுது, அவபக்தியும் அநியாயத்தையும் செய்யக்கூடிய மக்களுக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய கோபம் ஏன் வெளிப்படுதுன்னா, மனுஷன் தெரியாதனமா பாவம் செஞ்சுட்டான், அதனால வெளிப்படும். அவன் தெரிஞ்சு துணிகரமா பாவம் செய்யறதுனாலதான் கடவுள் கோபப்படுறாரு. கடவுள் பாவியை மன்னிக்கிறாரு, பாவிக்கு மன்னிப்பு கொடுக்க தயாரா இருக்கார், பாவியை மீட்பதற்கு தயாரா இருக்கார். ஆனா அவன் கடவுளை நிராகரிச்சு, உண்மையை நிராகரிச்சு கடவுள் வேணான்னு பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவனுக்கு தேவ ஆத்மையும் கோப தண்டனை தான் உண்டு. எரிஞ்சு துணிகரமா பாவம் செய்யறவனுக்கு மன்னிப்பு எதுவுமே இல்லை. அதான் அவர் அங்க சொல்றாரு. அப்படின்னா இப்ப பாருங்க, இயேசு மேசியா, இயேசு தெய்வீக குணம் கொண்டிருக்கிறாரு, இயேசுனுடைய உபதேசம் எல்லாம் சத்தியம்னு பரிசேயனுக்கு வேத பாரதிக்கு தெரியும். இயேசுக்கு ஒரு இடத்துல இயேசுவை கல் அடிக்கிறதுக்கு எல்லாம் கூடி நிற்கிறாங்க. இயேசு கேட்கிறாரு, நான் செஞ்ச எந்த செயல்னாலும் என்னை கல் அடிக்கிறேன், என்னை கல் அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அநியாயத்தை என்கிட்ட நீ சொல்லுன்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட எந்த அநியாயத்தையும் நாங்க பார்க்கல, நீ செய்யறது எல்லாமே சத்தியம் எங்களுக்கு தெரியும், நீ செய்யற கிரியைகள் எல்லாம் நல்லதுதான், அதனால நான் உன்னை கல் அடிக்கல, ஆனா நீ உன்னை கடவுளுக்கு இணையா சொல்ற பார்த்தியா, அதனாலதான் உன்னை கல் அடிக்கிற. அவர்கிட்ட குற்றமே இல்லையா, அவர் நல்லதுதான் செய்யறாரா, குற்றமே இல்லாம நல்லது செய்யவர் கடவுளாக தான் இருக்க முடியும். குற்றமே இல்லாம நல்லது செய்யறதுன்னா அப்ப நான் கடவுள்னு சொல்றதுல என்ன தப்புன்னு அவர் கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், நீ குற்றம் இல்லைன்னு சொல்லு, உன்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லு, நீ பரிசுத்தர் சொல்லு, நான் ஏத்துக்கிறேன், அவனை கடவுள்னு சொல்லாதுன்றான். என்ன அர்த்தம்? அவர்கிட்ட பரிசுத்த குணாதிசயம் இருக்குது, ஆனா அவரை நான் கடவுளா ஏத்துக்க மாட்டேன். அப்ப அவர் யாருன்னு தெரிஞ்சு, அவர் மேசியான்னு தெரிஞ்சு, அவர் தேவனுக்கு இணையானவன் தெரிஞ்சு அவரை கல்லறிய, இதுதான் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறது. இயேசுவ சிலுவையில கொன்னதை நீ நல்லா கவனிக்கணும். இயேசுவ சிலுவையில யாரு கொன்னானா, பைபிள் தெரியாதவங்க கொள்ளல. பிலாத்து இயேசுவை கொல்ல ஆசைப்படவே இல்லை. பிலாத்துக்கு வேதம் தெரியாது, பிலாத்துக்கு இயேசு மேசியான்னு தெரியாது, பிலாத்துக்கு இயேசு கடவுளும் தெரியாது. அவன் சொல்றான், ஏப்பா இவர் நல்ல மனுஷன்டா, அவரை விடுதலை பண்ணதான் அவன் மனசு இருக்கிறான். கடவுளை அறியாதவன், வேதத்தை அறியாதவன் இயேசுவை விடுதலை பண்ண இருக்கிறான். ஆனா பைபிள் தெரிஞ்சவன், வசனமா படிச்சவன், இவர்தான் மேசியா, இவர் பெத்லகேம்ல பிறந்தாரு, இவர் இந்த அற்புதம் எல்லாம் பண்ணாரு, செத்து போன லாசர் ஊர் இருப்பாரு, இதெல்லாம் பார்த்தவன் அவரை சிலுவையில் அறைங்கன்றான். இதுதான் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறது. இது உண்மை, இது சரி, ஆனா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா அந்த உண்மை என்னைய பாதிக்குது.
அவர் தன்னை ஆசாரியன்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆசாரியனுடைய பதவி பறிபோகுது. அவர் நான் தான் மேசியன்னு சொல்லும்போது ஜனங்கள் அவர் பின்னாடி போறாங்க. எங்களுக்கு கூட்டம் குறையுது. இப்ப நீ நல்லது செய்யறதுனால எங்களுக்கு கூட்டம் குறையுது, எங்களுக்கு பண வருமானம் கம்மியாகுது, எங்களுக்கு ஆலயத்தில் ஆட்கள் இல்லை, அதான் நீ சிலுவையில அறையணும். அதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அவரை கைது பண்ணி அவர் மேல குற்றச்சாட்சியை தேடுறாங்க, பொய் சாட்சியை தேடுறாங்க. என்ன பொய்ய சொல்லி இவரை பிலாத்துட்ட மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தனா வந்து பொய்யா சொல்றான். ஒரு சாட்சியும் இயேசுக்கு பொருந்தவே மாட்டேங்குது. இவர் திருடிட்டாரு, ஆதாரம் எங்க ஒண்ணு இல்லை. இவர் கொலை பண்ணிட்டாரு, ஆதாரம் எங்க ஒண்ணு இல்லை. ஏன்னா ஒரு பரிசுத்தரா இருக்கு, அவனுக்கு நல்லா தெரியும். அவங்க அவ்வளவு பொய் சாட்சி சொல்லியும் அது எதுவுமே மேட்ச் ஆகலன்னு அவருக்கு தெரியும். அப்ப கூட நாங்க பண்ற தப்பு நம்ம யாரும் உணர முடியாது. அப்படி இருந்து வலுக்கட்டாயம் இவர் தேவாலயத்தை அப்படி சொல்லி அது குற்றச்சாட்டு சொல்லுங்க. அந்த பொய்யை சுற்றி சொல்கிறேன். விளாட்டுட்ட போய் அழைத்து சொல்லலாம். விளாட்டுட்ட போய் இவர் தேவாலயத்துக்கு சொல்லிட்டாரு. விளாட்டுட்ட போய் இவர் ராயனுக்கு வரி கட்டக்கூடாது, நான் தான் ராஜா சொல்லி சொல்றாரு. அப்ப கடவுளை அறியாம இருந்தா இவ்வளவு ஆறுதலையான ஆபத்துகள். முதல் விஷயம் நம்ம விக்கிரக வழிபாடு. இரண்டாவது விஷயம் போலிய ஆராதனை. மூணாவது விசுவாசம். நாலாவது பாவத்தை குறித்து அலட்சியம். அஞ்சாவது அக்கிரமம் உறுதியாகும். ஆறாவது கடவுளுடைய கோபம். இதுக்குதான் நம்ம கடவுளை வந்து அடையணும். அந்த கேப் எல்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணி எழுதி